அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மார்பு இயக்கத்தை உருவாக்கிய போது தொண்டர்கள் தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் அறிவிக்கப்பட்டது. மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனசுத்தியோடு இதயபூர்வமாக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையான ஒரு தொண்டன் தான் எந்த தொண்டனும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது. மற்ற விதிகளெல்லாம் திருத்திக் கொள்ளலாம், தம்பி காலத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் தந்த கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான பொதுச்செயலாளர் பதவிக்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். தொண்டர்களின் வாக்குரிமையை பெற்றுத்தான் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று இருந்ததை மாற்றி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜாதி ராஜர்கள், ஜமீன்தார்கள், விட்டாதார்கள், மிராசனார்கள், கோடீஸ்வரர்கள் தான் இந்த பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டது. ஒரு சாதாரண தொண்டன் கூட பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி பணம் அடைத்தவர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை மாற்றிய திரு எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொண்டல் உரிமையை மீட்க வேண்டும் என்ற தர்ம யுத்தம் தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அதாவது நடைபெறுகின்ற தேர்தல் கொங்கு பெல்ட்டில் நடக்குது. கொங்கு பெல்ட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த கோட்டையில் நீங்கள் இப்பொழுது தினகரன் அவர்கள் நீங்களும் தனித்தனியாக நிறுத்தி வேட்பாளரை போட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாக்குகள் சிதறக்கூடாது. நீங்கள் ஆதரவு தந்தால் இரட்டை சின்னம் தற்காலிகமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதரவு தந்தால் இரட்டை சின்னம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ற கணிப்பின் அடிப்படையில் எங்களை நாடினால் நாங்கள் வாபஸ் பண்ணோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முடியலை. ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட அந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் 66,000 வாக்கு வித்தியாசம் இரட்டில் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை. மக்கள் விரும்புவதை தொண்டர்கள் விரும்புவது. என்டிஏ கூட்டணி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடித்து தான் இருக்கிறோம் இருப்போம். அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. பழனிசாமி விலகி போயிட்டார். நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா அதிமுக எதிர்த்த மாதிரி இருக்காதா? இல்லை, நாங்கள் இந்த 10 ஆண்டு காலம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து 10 ஆண்டு காலம் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நிலையான நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நிலைத்திருக்கிற இந்தியாவில் உலகத்தில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய அரசியல் நடவடிக்கைகள் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்ற அந்த நிர்வாக திறமை பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணி தான் இருக்கிறோம். இந்திய கூட்டணியில் தொடர்ந்து 3ஆம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு மாபெரும் இயக்கம். 50 ஆண்டு காலம் 20 தலைவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இயக்கத்தை உச்சநிலை கொண்டு நிலைநிறுத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் தான் தர்ம யுத்தத்தை நடத்தி நிறுத்தி அவருக்கு அறிவுகளை புகட்ட வேண்டிய நேரத்தில் அறிவை புகட்டி கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தவழ்ந்து போய் பதவி ஏற்றார் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அதிமுக இருந்த எல்லாருமே அப்படிதான் போயிருந்தாங்க. இல்லை, மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வேறு அவரே சொல்லியிருக்காரு. நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து பல தியாகங்களை செய்தேன். பல தியாகங்களை இந்த இயக்கத்தில் செஞ்சு தவழ்ந்து போய் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.